ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு 3ல் என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் ரிலேட்டடாக ஜிடி எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இனி வர ஜிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. இதில் என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணதோட பிடிஎஃப் வந்து நம்ம கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிப்போம். உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து கூகுள் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் தேவையான டெஸ்ட் எழுதிக்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை படிங்க. 2 கார் இருக்குது, ஏ பி 2 கார் இருக்குது. ஒரு கார் வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, இன்னொரு கார் 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. 2 காருக்கான டைம் டிஃப்ரெண்ட் வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் வந்து ஒரு கார் ஜேர்னி போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் எழுதிங்க. 35 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் ரெண்டுமே 5th டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா 7:9 வருமா. டைமுக்கு என்ன பண்ணிங்கன்னா அப்படியே ரேஷியோ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 9:7 வந்துருமா. நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்கிறாங்க. ஏவோட ஸ்பீடுமே அதுக்கப்புறம் டைமும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 35 × 9 பண்ணிங்கன்னா என்ன வருது, 315 கிலோமீட்டர் வருதா. அதுதான் ஆன்சர். ஏபி 2 பேர்த்தோட ஸ்பீடு கொடுத்துட்டு 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது எப்போ வந்து மீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை அவங்க 2 பேர் ஸ்பீடு ப்ளஸ் பண்ணுங்க ஈக்குவல் டு 660 பை 2 பேர் ஸ்பீடு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 60 + 50 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 110 வருது. அப்புறம் 0 கேன்சல் பண்ணிங்க. ஃபைனலாக நம்மளுக்கு 6 ஹவர்ஸில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 10 நிமிஷத்துக்கு முன்னால் போகிறீங்கன்னா ஏ டு பி 2க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுற. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீடு இன்ட்டு டைம். ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு என்ன ஸ்பீடு 10 × 20 பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீடு 20 - 10 இன்ட்டு நம்மளுக்கு டைம் எவ்வளோ, இந்த 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 20 + 10 ப்ளஸ் பண்ணால் 30 வருதா. 30 மினிட்ஸ் பை 60 செகண்ட்ஸ்னோடனே செகண்ட்ஸ் போகிறோம். ஃபைனலாக கேன்சல் பண்ணால் 10 கிலோமீட்டர் கிடைக்கிதா. 10 கிலோமீட்டர் தான் ஆன்சர். 2 பேர்த்துக்கு ரேஸ் நடக்குது. ஒருத்தர் 18 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார், இன்னொரு 27 கிலோமீட்டர் போகிறாரு. டோட்டல் லென்த் எவ்வளோனா 200 மீட்டர். அப்படின்னா 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட டைமில் மீட் பண்ணியிருப்பாங்களே, அந்த மீட் பண்ண டைம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மக்கிட்ட மீட் பண்ண டைம் தானே கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு லென்த் பை ஸ்பீடில் ஏற்பட்ட டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு லென்த் டோட்டல் லென்த் எவ்வளோ 1200 பை ஸ்பீட் டிஃப்ரெண்ட் எவ்வளோ 27 - 8 இன்ட்டு மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணுன்னே 5/18 மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ஈக்குவல் டு 1200 பை அப்புறம் 27 - 18 கழிச்சிங்கன்னா என்ன வருது 9 × 5/18. அப்புறம் 9 1 டைமு 18 2 டைமு ஈக்குவல் டு 1200 × 2/5 கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஈக்குவல் டு 480 செகண்ட் சொல்லி வருது. அதுதான் ஆன்சர். ஏபியோட ஸ்பீடு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்கிறாங்க. அது எப்படி ஃபைன் பண்ணலான்னு வாங்க ஃபைன் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலாவுக்கு 2 ஆவரேஜ் ஸ்பீடு இருந்தால் ஈக்குவல் டு 2xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பீடு வச்சுக்கோங்க, 36 வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 16 வச்சுக்கோங்க. அது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஈக்குவல் டு 2 × 36 × 60 பை 36 + 60. கீழே இருக்கிறது ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 2 × 36 × 60 பை கீழே இருக்கிறத ப்ளஸ் பண்ணால் 96 வருதா. ஃபைனலாக கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் சொல்லி ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். இது அடிக்கடி ஜிடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். செம்ம மைண்டில் சேவ் பண்ணிக்கிங்க. போலீஸ் வந்து திருடனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போலீஸ் வந்து 13 கிலோமீட்டரில் ஸ்பீடில் போகிறாங்க. திருடன் வந்து 11 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. 2 பேத்துக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் 300 மீட்டர். அவன் திருடன் போயிட்டான் முன்னால். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அவனை துரத்திட்டு போகிறாங்க. எப்போ வந்து போலீஸ் வந்து திருடனை ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, போலீஸ் எப்போ திருடனை ரீச் பண்ணுவாங்கன்னு தானே கேட்டாங்க. ஈக்குவல் டு 300 பை
அது வந்து கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோன்னே 1000 டிவைட் பண்ணுறோம் பை, அப்புறம் அவங்க 2 பேர்த்து கிலோமீட்டர் மைனஸ் பண்ணுங்கள், 13 மைனஸ் 12. நம்ம போலீஸ் தான் போய் திருநெ ரீச் பண்ணுறனால போலீஸோட ஸ்பீடு மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்குங்க. மேலே இருக்கிறது வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 0.3 வருமா, அப்புறம் பை கீழே இருக்க 2 பேர் ஸ்பீடை மைனஸ் பண்ணிங்கன்னா 2 இன்டூ அப்புறம் போலீஸோட ஸ்பீடு 13. எல்லாத்தையும் ஃபைனலாக கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 1.15 கிலோமீட்டரில் வந்து போலீஸ் வந்து திருநெல் ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 900 கிலோமீட்டர்னால் 2 பேரும் சண்டை போகிறதுக்காக ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி சண்டை போட்டிருப்பீங்க. அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 900 பை 2 பேர்த்தோட ஸ்பீடும் ப்ளஸ் பண்ணுங்கள், 800 + 100 ஈக்குவல் டு 900 பை 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 180. ஃபைனலாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 5 ஹவர்ஸில் வந்து எங்களை ரீச் பண்ணியிருப்பாங்க, ரீச் பண்ணி சண்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணியாச்சு. அந்த ட்ரெயின் வந்து 30 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகுது. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு 250 மீட்டர். ஒரு மேன் வந்து 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போயிட்டு போயிடறான்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த மேனை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் வாங்க நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டுக்கிறாங்க, கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி தானே கேட்டுக்கிறாங்க. ஈக்குவல் டு L/x - y. எல்ங்கிறது வந்து ட்ரெயினோட லென்த் எவ்வளோ 250 பை இவங்களோட ஸ்பீடு எவ்வளோ 30 மைனஸ் இந்த மனுஷனோட ஸ்பீடு எவ்வளவு 5 செகண்ட்ஸா ஈக்குவல் டு 250 பை 30 - 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 25. ஃபைனலாக கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 10 செகண்டில் வந்து ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். 2 ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயின் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது, இன்னொரு ட்ரெயின் வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. 2 ட்ரெயின் வந்து எப்போ ஒன்றுக்கு ஒன்று மோது. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 150 கிலோமீட்டர்னால் எப்போ 2 ட்ரெயின் வந்து மோதி இருக்குன்னு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 150 பை 2 ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 40 + 35 ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 75. 75மே 150 கேன்சல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 2 ஹவர்ஸில் வந்து 2 ட்ரெயின் வந்து மோதி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ ஈஸியாக செம்ம அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். ஜிடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அந்த ட்ரெயினோட லென்த்து 150 மீட்டர்னால் 300 மீட்டர் உள்ள ஃப்ரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க இந்த சம் சால்வ் பண்ணால். நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, டைம் ஆஃப் கிராசிங் தானே. டைம் ஆஃப் கிராசிங் ட்ரெயினோட லென்த்து ஃப்ரிட்ஜோட லென்த்தே எடுத்துக்கோங்க. 150 + 300 பை ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ 90 இன்ட்டு இது வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாத்திரனே 5/18 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 18மே 19 கேன்சல் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 450 பை 5 × 5 வருமா. 5 × 5யோட வேல்யூ என்ன 25. 450 பை 25 கேன்சல் பண்ணோம்னா நம்ம ஃபைனலாக 18 செகண்டில் வந்து அந்த ஃப்ரிட்ஜை கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி இந்த சம் போட்டோமே. அந்த சம் மட்டும் போட தெரிஞ்ச போது நீங்கள் ஜிடி எக்ஸாமில் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் சம், ரிலேட்டட் சம்லாம் போட்டலாம். உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நான் கூகுள் ஃபார்மில் கீழே சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. அங்கே டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு கூட வைக்கணும்னா வைக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.